வெயிட் சார், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வெயிட். எல்லா விதமான புது முயற்சிகளும் கற்பனைகளால், கதைகளால் உருவானவை. மனிதனின் மிக ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கதைகள். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைத்தொடரில் டிரியன் லானிஸ்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை பேசும். அந்த கேரக்டர் வந்து ஒரு சொல்லும், மனிதர்களுக்கு அபரிமிதமான சொத்து எது? அதிகாரமா, ஆபரணங்களா, ஆயுதங்களா? இல்லை, கதைகள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே வெவ்வேறு இடங்களில் பயணிக்கவும், வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழவும், தான் அறியாத ஒரு அனுபவத்தை அனுபவித்து பார்க்கவும், தன்னுடைய சக மனிதனின் வேதனையை, வழியை, அதை ஒருபோதும் தான் அனுபவித்து இல்லாமல் இருந்தால் கூட அதை கதைகளின் வழியே வாசிக்கும் போது அந்த அனுபவத்தை பெற்று நாம் சக மனிதனின் துயரத்தை, வழியை, சந்தோஷத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் கதை மனிதனின் ஒரு மேம்பட்ட கண்டுபிடிப்பு. இந்த தேசமே கதைகளால் ஆன ஒன்றுதான். நம்முடைய இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கதைகளால் உருவானது தான். இந்த தேசமே ஒரு கதைகளால் உருவான தேசம்தான். எழுத்தாளர் கந்தர்வன் ஒரு கதை எழுதியிருக்கார், கதைகளின் தேசம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுல ஒரு இடத்துல இப்படி வரும், நார்மலா நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்கிட்ட இன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு கேட்டால் நேரடியாக அவங்களுக்கு வந்து புளிக்குழம்பு, சாம்பார், பொரிச்ச குழம்பு, கறி குழம்பு இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆரம்பிக்கிறதே எப்படின்னா, வீட்டில் ரெண்டு கருணக்கிழங்கு இருந்தது, புளிக்குழம்பு வச்சா அவனுக்கு பிடிக்காது, பெரியவனுக்கு பிடிக்காது, சாம்பார் வச்சா இவருக்கு பிடிக்காது, ரசம் வச்சா சின்னவனுக்கு பிடிக்காது, அதனால் அப்படி இப்படிமோ ஒரு முருங்காயை வாங்கிட்டு வந்து ஒரு இதை வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தத்தில் நம்மளே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லிகளாக முதல்ல நாம் பார்க்கறது வந்து நம்முடைய அம்மாக்களை தான். அம்மாக்களால் உருவான கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள் வந்து உலகெங்கிலும் விரைவு கிடைக்கிறார்கள். அப்படியான ஒரு கதை சொல்லியாகத்தான் நான் வந்து நண்பர் ஜெகன் கவிராஜ் அவர்களை பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்பு புத்தக கண்காட்சியில் என்னுடைய புத்தகத்தை வாசித்துவிட்டு தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் கதைகளை பற்றி மிகவும் நுட்பமான தருணங்களை, நுட்பமான அலசல்களோடு முன்வைத்ததை பார்க்கும்போது தேர்ந்த வாசகராக எனக்கு தெரிந்தார். அதன் பிறகு வந்து என்கிட்ட நீங்கள் ஏதாவது எனக்கு நல்ல புத்தகங்கள் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 50 புத்தகங்கள் கிட்டத்தட்ட எழுதிக்கிட்டேன். பல பேருக்கு நம்ம புத்தகத்தை சிபாரிசு பண்ணுவோம், அவங்க வந்து வாசிப்பாங்க, சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்கவே மாட்டாங்க, வாங்கி வாசிக்காம வச்சிருப்பாங்க, ஒரு சிலதை வாசிப்பாங்க. அவருடைய முகநூலில் தொடர்ந்து இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்துக்கு வாசிப்பு அனுபவம் எழுதிட்டு இந்த புத்தகத்தை சிபாரிசு செய்த எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதனுக்கு நன்றி அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 புத்தகத்துக்கு மேலே போட்டிருந்தாரு. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு தேர்ந்த வாசகராக இருப்பவர் ஒரு எழுத்தாளராக மாறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தமிழ் கற்கக்கூடிய ஒரு சிற்றூர், அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களின் வாழ்க்கையை பற்றிய வெவ்வேறு தருணங்கள் வந்து கதைகளாக எழுதப்பட்டு இன்று நம்மிடையே ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த கதையோட சிறப்பம்சமாக நான் வந்து இந்த கதைகளோட சிறப்பம்சமாக நான் நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு பாசாங்கற்ற மக்கள் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கதைகள், சில கதைகளை படிக்கும்போது ஒரு தாத்தா நம்ம பக்கத்தில் உட்காந்து அவருடைய சுருட்டு வாசனை
நமக்கு வந்து அந்த முகத்தில் அடிக்கிற மாதிரியான ஒரு கதைகளாகத்தான் இந்த கதைகள் வந்து இருக்குது. இந்த கதைகளில் இந்த எப்படியான ஒரு இக்கட்டான சூழல்கள் இந்த கதாமாந்திரர்களுக்கும் இந்த கதை கலைஞில் இருந்தாலும் அவர்களே ஒரு மெல்லிய நகைச்சுவை இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கதையினூடாக ஓடக்கூடிய பகடியை வந்து நான் வெகுவாக ரசித்தேன். ஒரு சிறு புன்னகையோட நீங்கள் எல்லா கதைகளையும் இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வாசிக்க முடியும். அது வந்து காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எதுவும் ஒரு துரோகத்தை பற்றிய சம்பவமாக இருந்தது, அதற்கிடையே ஒரு மெல்லிய பகடியை வந்து ஒரு எழுத்தாளர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த தொகுப்பில் ரொம்ப முக்கியமான கதையாக நான் நினைப்பது வந்து காளி அப்படின்ட்டு ஒரு கதையை எழுதியிருக்காரு. அந்த கதை ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே செல்ல மகள் காளி வந்து 30 வயதுக்கு மேற்பட்டும் பூப்படையாமல் இருக்கிறாள். அந்த பெண் வந்து பூப்படையணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பூப்படைகிறாள். பூப்படைஞ்சோன்னா அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணலான்னு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஜாதி மேலே மிகுந்த பற்று கொண்ட ஒரு ஆள். அவர் நம்ம ஜாதியிலேயே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த குடும்பத்தோட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த பெண்ணை அந்த பெற்றோர் மனமுடித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொறுக்காத பெரியப்பாவும் அவருடைய ஜாதி ஆட்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் அந்த அவளை திருமணம் செய்து கொண்ட அந்த வண்ணார் சமூகத்தை சேர்ந்த அவருக்கும் ஒரு கொடுமையை நிகழ்த்துகிறார்கள். அந்த கொடுமையின் விளைவு என்னவாக ஆகியது அப்படின்ட்டு ஒரு கதை எழுதியிருக்கேன். அது டிஸ்க்ளைமரோட தான் இந்த கதையை சொல்கிறேன். நான் வந்து இது ஸ்பாய்லருக்கு சொல்லலை. இந்த கதையை அவர் அணுகிய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம செட் பண்ணுறோம், அவங்களுடைய கதைகளை சொல்கிறோம், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறோம், அதுக்கான சொல்யூஷன் சொல்லும்போது எப்போவுமே ஒரு இலக்கிய எழுத்தை பொறுத்தவரை ஒரு எழுத்தாளன் தன் கையில் ஒரு சாட்டையவோ அல்லது தராசோ வைத்திருக்காமல் பொதுவில் வாசகன் மத்தியில் வந்து அதுக்கான இடத்தை விடுறோம். இப்படி இருக்கு சமூகம், இதை பார்த்து நீ தெரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். எனக்கு அதுதான் ஒரு நல்ல கதைக்கான லட்சணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் வெவ்வேறு வகையான கதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு காதல் கதை எழுதியிருக்காரு, ஒரு தாத்தாவை பற்றிய நினைவு பற்றிய ஒரு கதை எழுதியிருக்காரு. அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மெல்லிய பகடி இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில் கடுமையான துயரத்தை எதிர்கொள்ளும் போது அதை எதிர்த்து ஒரு சிறு புன்னகையை உதிர்த்து விட்டால் போதும், அந்த கடினமான தருணங்கள் வந்து பனி போல விளைகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கதைகள் வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஜெகன் நல்லா ஒரு நேர்மறையான சொற்களை தான் பேசுவார் அப்படின்னு நானே அதை உணர்ந்திருக்கேன். பல சமயங்கள் நாங்கள் பேசும்போதும் அவர் வந்து பன்னீர்வன் தளபதி சிறப்பாக பண்ணுவோம், இந்த வருஷம் கலக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசுவார். அப்படியான ஒரு அருமை நண்பரின் புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.